அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சிங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது இந்த 31/5/2024 முதல் 10/7/2024 வரை சுமார் 41 நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ உங்களுடைய ராசிநாதன், ராசி அதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைப்பார். பூமிக்காரகன், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், நெருப்புக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். அதே போலங்க இந்த நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த மருத்துவம் சார்ந்த துறைகள், இந்த பொறியியல் சார்ந்த துறைகள், விளையாட்டு, உடற்பயிற்சி, உடற்கல்வி சம்பந்தப்பட்டது, அதிகாரம் வாய்ந்த துறை, அதாவது இந்த காவல்துறை, நீதித்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் ஆட்சி மிக்கவர்கள் இந்த செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலங்க இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகங்க, இந்த கட்டிடம் கட்டக்கூடிய யோகங்கள், வீடு கட்டுறதுக்கெல்லாம் யோகம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான இந்த மேஷ ராசியில் நோய் மற்றும் சத்ருஸ்தானத்தில் இந்த பயிற்சி அடையுதுங்க. இந்த நிகழ்வானது ரொம்ப மிகப்பெரிய நிகழ்வுகள், இது மிக முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள், தனக்கு ஒரு விஷயம் மனசில் கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அதை டைரெக்டாக கேட்கக்கூடிய நபர்கள், சில ரகசியங்களை காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனாலங்க அதிக கோபங்கள் இருக்கும். அந்த கோபங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளேயே தாங்க இருக்கும். அந்த கோபத்தை எந்த விதத்துலையும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வேளை காட்டுற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அந்த கோபமானது எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ரொம்ப புண்படுத்தக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிடும். சரி, இவங்க இப்படி நம்மளை பேசிட்டாங்களே, இவங்களோட வார்த்தை நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறதோ இல்லை தேவையில்லாமல் ஒரு கடுமையான வார்த்தைகளை திட்டுறதோ அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டீங்க. பட் அந்த சூழ்நிலையை கடந்து போகும்போது அந்த வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்க சகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே நம்ம மற்றவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் அந்த நல்லது எல்லா விதத்துலேயும் கெட்டதாக மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் பார்த்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அட்வைஸை கேட்குற அளவுக்கு கேட்டுக்கிறாங்க. அந்த அட்வைஸ் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையுது. ஆனால் எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லலினாலும் பரவாயில்ல, பட் இந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே திரும்ப கடைசியில் பழி போடக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்குன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஸோ இந்த கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக ஒரு முதலீடு பண்ணுறவங்க, அந்த முதலீடு கரெக்டான விதத்தில் எந்த விதத்துலையும் நம்மளால் திரும்ப எடுக்க முடியல. ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் கூட அந்த லோன் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பார்ட்னர்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது சண்டை வருதுங்க. இதனால் அதாவது அந்த தொழிலை தொடர்ந்து எங்களால் நடத்த முடியல, எங்களுடைய தேவை அப்படிங்கிறதே இந்த தொழில் ரீதியில் வரக்கூடிய முயற்சிகளில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. ஸோ ஒரு இடம் பார்த்தாச்சுங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டோம். பட் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு லோன் கேட்கலாம், இல்லை ரிலேஷனுக்கு டேரக்டாக கேட்கலாம், நண்பர்கள் மத்தியில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இடத்துல எல்லாம் எல்லா விதத்துலேயும் தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலை எப்போ தாங்க மாறும்? ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு தருணமாக இருக்க போது முதலீடு சார்ந்த அதாவது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். கரெக்டான இடத்துல கேட்கக்கூடிய இடத்துல, அதாவது ஒரு பேங்க்கில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க,
இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் இந்த கூட்டு தொழில் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி இருக்கும். நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி அடையுங்க. உங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி நேரங்காலங்களில் நீங்கள் தொடங்கும் போது எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் இருக்குங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. அதே போல் வேலை செஞ்சிட்ருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் சரிங்க, எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் சரி, இந்த நேர்மைக்கு உண்டான சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நான் வேலை செய்கிற இடத்துல நடக்க மாட்டேங்குது. ஏன்னா ஏமாத்துறவங்க எல்லாத்தையுமே நல்ல பெருமையை கொண்டாடுறாங்க. நான் நேர்மையாக இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், இதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இவர் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறான்னு சொல்லி அவங்க எல்லாம் கடைசியில் நம்ம மேலே குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்கு. யாருடைய ஆதரவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும். எங்கள் மேனேஜரோ எங்கள் ஹையர் அஃபிஷியல் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே போல் ஒரு பிளான் பண்ணுறேங்க, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்குங்க ரொம்ப நாளாக. இதனால் எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யவே முடியல, சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா நிம்மதியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒன்று, கொஞ்சம் காலமாவது நம்ம வந்து அமைதியான ஒரு இடத்துல வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம், அந்த டென்ஷன் கோபமெல்லாம் குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளெல்லாம் விலகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்க. நேர்மைக்கு தகுந்தால் போல் உங்களுக்கு சில வருமானங்கள் அப்படிங்கிறது பெருகும். உங்களுடைய உழைப்பை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழல் உருவாகுங்க. உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய மேனேஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஒரு வேலையை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் அந்த வேலை நடக்கலை சரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போது. அப்போ அந்த வேலையை கரெக்டாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மேஷத்தில் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மேஷத்துக்கும் அதாவது விருச்சிகத்துக்கும் ரெண்டுமே செவ்வாய் பகவான் அதிபதி. ஸோ உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அதாவது உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக நேர்மையாக இருக்குங்க. எல்லாரோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையை கரெக்டாக பிளான் பண்ண டைமில் கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குங்க. இந்த திருமண யோகம் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வர ஜாதகமெல்லாம் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க. ஸோ செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே சுத்த ஜாதகமாக வருது, இல்லைனா எனக்கு சுத்த ஜாதகமாக இருந்ததுன்னா வரக்கூடியது தோஷ ஜாதகமாக வந்துட்டுருக்குங்க. இதனால் எங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க, எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே எல்லாமே தடையாயிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்ததுனாவது என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை மாறுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பளிக்க போதுங்க. இப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா புத்திரர் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் நிறைய போய் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸான விஷயமாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போதுங்க. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகுங்க. உடல் ரீதியாக சில பாதிப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா அந்த கோபம் அதிகமாக வருங்க. இந்த கோபத்தினால என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இப்போ வந்து பயிற்சி அடைஞ்சதுனாலுமே அந்த இடத்துல இந்த நோய் மற்றும் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க தேவையில்லாத நம்மளுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் கொடுக்கும். கோபங்கள் அதிகமாக்குங்க. இதனால் தேவையில்லாமல் குழந்தைங்க கூடயும் சண்டை போட்டுக்குவீங்க, ஹஸ்பண்ட் கூடயும் சண்டை போடுவீங்க. உங்களுடைய சொந்தக்காரர் அதாவது அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா கூட எல்லாத்து கூடயுமே தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் உருவாகிட்டே இருக்குங்க. இதனால் என்னாங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுறதுக்கான தருணமாக இருக்க போது நல்ல மனசு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை ஒரு தியானம் பண்ணுறதோ இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கிறது, அந்த மாதிரி சில இந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உடலும் மனதும் வந்து வலிமையாகுங்க. தேவையில்லாத கோபங்கள் குறையுங்க.
இவங்க கூடையெல்லாம் சண்டை போடுற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கும். ஸோ நீங்களாக போய் ஒரு சில பேர்கிட்ட பேசி, இல்லை நான் எதுக்காக கோவப்படுறேன்னு தெரில, இப்போது முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ உங்களோட உடலும் மனதும் வலிமையாகக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. அதே போல் வீடு கட்டுறவங்க ரொம்ப நாளாக கட்டிகிட்டே தான் இருக்கோம். ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இந்த வீடு கட்டக்கூடிய தருணம் கண்டிப்பாக முடியுங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களே உங்களுடைய வீட்டு வேலை கண்டிப்பாக முடியுங்க. புதுசாக இடம் வாங்குவதற்கான சில யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணுங்க, சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய உடலை வலிமையை வச்சுக்கணும், மனசை சுறுசுறுப்பாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது இதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த விதத்துலையும் நம்மளை சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முன்ன எடுத்துகிட்டு இருந்த மார்க்கோடு இப்போ கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுறதுக்கு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யோக காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் முழுமையாக நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.